சாமி अरे ये करता ये से लगा लगा चुन करे करता चार गाल करता बरसे ने करता दिन तेरे करता जैसे ये मेरे बेड से बेबी करता तुले तेरे बरसे रखा अरे अरे बेड से बेबी बेड करे करता दिन तेरे करता चले तेरे पांच से बाम में पानी करे करता दिन तेरे चले तेरे बेड से रखा बाल बंगल के फूल टूट रहा अरे आदरे करता दिन से रखा या बाल के कटेंद्री या आसरा ये अंदर ये लगा रखा आ ये लगा टीवी चला गुड़ अरे बेड से बेबी पानी करे करता दिन तेरे दाखला रखा अरे 350 रூபா जात्रेला सेला कयो यात्रे रखो अरे वर्षे जाम करा करा तो दुमतरे बेडसे बेमरे बेंड करा करा तो डाले तरिया बारसा ना करा करा मसा मर करा तो जोरे तरिया बारसा लोंग करे रखो ना मचान पड़े रे किंदा पड़े आ दरयला का दुमचे नक्को काचल वंदा यंत्र गट्टिवे ओ वर्षे बोमरे बोकनाती पुंडे यार मत्र बोकनाती पुंडे அப்படில கோய் லோட் போட்டுருக்காங்கல்ல அக்கா பொக்லிங் வந்து வாங்கிட்டார் சொல்றா டேய் கணேசா குண்டு படுக்கிறது கேட்டியா அலே சொல்லு கோய் லோட் போட்டுருக்காங்கல்ல பொக்லிங் வண்டி வாங்கிட்டார் சொல்றா பொப்பா பொப்பா கோயில்ல நோம்பி போட்டுருக்காங்க பொம்மை கடையில நிறைய வந்திருக்குது அந்த கடையில பொக்லிங் வண்டி வாங்கிட்டாங்க ஓ அரே மான கணக்க தப்பார் சே ஜெல் கரக்க தும் ஜனக்கன ககதார चले எல்லாரும் கூத்துபாக உட்கார்ந்து இருக்காங்க யா ஜரே சாகன கரता जल संतरे दो होत से लगा जा अरे बम चिनकन कर बारे सही हां या कर या सारो कर जो में कथा चल करता अरे बम और से जम कर छब्बाले कला करता बगा सम हां अरे ये जरिए लिखरे कर तुम जितरा छात्र पर से बेर के करा तोला तुरे त्रिये बेर से ने करा दुन चले के ना करपा माय हां सरया बोनार सते बोती रे रेडी अरे सामे आ करते पहले तबले नडियादा हां सामे अरे सामे नंबर जारी पुंडो आश्चर्य को दो कथला मरा आ तबलर नडियादा ये त्रिये करतोला हां छात्र बरे दबला दबला अरे करा से ने करा जा कर त्रिये पर सब हाथ करिया तमिल नडियादा आया साइड तबला नडियादा तबला हां सामे तबला नडियादा सामे तबला नडियादा वेंडा गुंडू सोंगलोड नडियादा तमिल सोलरो अरे तमिल अरे सामे अरे अम्मो अरे इंदा मनुष्य कणकु सामे मुझे पर एपडी इदु मसा मसा पुट्टा याट पडे इदु हां अम्मा भाई दी सोलरो हां सामे அங்க வந்து வாங்கிட்டு வந்து அரே மனுஷன மல் எங்கே தேகுது தெரியுமா எங்கே சங்கடா விடு अरे सामी நம்ம எங்க இருந்து வருது சாமி நம்ம மொழி தெரியல உனக்கு எங்க அரே மொழி 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 எங்க மாமியா இருக்கிற குண்டு மொழி
சொல்லணும்னு சொன்னாங்க. என்னதான் சொல்ல வர? ஐயோ அம்மா கண்ணா தெரிஞ்சு போச்சு வயிற்றுக்குள்ள பிறங்கி வச்சிருக்கிறாங்க எப்படி ஆடு சத்தியமா சொல்றேன் வயிற்றுக்குள்ள பிறங்கி தான் வச்சிருக்கிறேன் அம்மா சத்தியமா பேகுல பத்திரியாது கொடுப்பா அரே சாமி இங்க வா சாமி அரே அலுப்ப புண்டிய மேல கை வைக்காதே நீ மட்டும் மேல கை வைக்க பொம்பளை பொறுக்கி யார் பாத்து பொம்பளை உன்னை தொட்டானா டேய் மணிக்கு தொட்டா அரே பொம்பளையிலே மோசமான பொம்பளை தெரிஞ்சுக்கோ அரே சாமியோ அரே நம்ம எங்க இருந்து வருது தெரியுமா சாமி அரே நாகமலை நரிக்கோரத்தி நாங்க சாமி அரே நாடு பூரா சுத்துவோம் அரே மஞ்சமலை நரிக்கோரத்தி நாங்க சாமி ஊசி பாசி வித்து பொழைப்போம் அரே ஊரூரா போகுது சாமி அரே சின்ன பூக்கு விக்குது பெரிய பூக்கு விக்குது பொண்டு ஊசி விக்குது பாசி பொண்டு விக்குது அரே சீபூக்கு விக்குது சாந்தி போட்டு சந்தனம் போட்டு லவங்க போட்டு கை வலிக்கு வருது கால் வலிக்கு வருது உடம்பலிக்கு வருது அரே கூதி வலிக்கு வருது விக்குது மருந்தோ மருந்து சாமி விக்குது ஆமா அரே அங்கிருந்து சாமி அரே இங்க எதுக்கு வந்ததோ அரே ஊரூரா போய் சாமி கூதி பாக்குது சாமி யார் கூதி பாக்குறா அரே கை கூதி பாக்குது சாமி அரே ஊரூரா வருது சாமி ஊருக்குள்ளே போகுது சாமி எத்தனை பேர் இருக்குது எல்லாம் கை கூதி பார்த்து வருது சாமி நான் சரி அரே நம்மளை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது கண்ணு முழிச்சு பாரு நீ குறைத்தி அரே புல் கண்ணு புண்டே நல்லா பாரு அரே இப்படி பாரு இது பொச்சு குறைத்தி அரே இப்படி பாரு இது புண்டு குறைத்தி அரே நம்ம யாருன்னு தெரியவில்லையா கண்ணம்மா நான் யார் தெரியுமா பாஞ்சால யாகத்திலே பாஞ்சால ராஜனுக்கு மகளாக பிறந்து ஐவரையும் மணந்த அருங்கிலி பாஞ்சாலி பத்தினி ரகுபதா பாஞ்சாலியோ நான் தான் ஏங்க பாஞ்சாலின்னு சொல்றீங்க ஏங்க குறத்தி ரூபத்துல வந்திருக்கிறீங்க இதோ துரியனிட்ட கட்டளை எப்படி 12 வருட வனவாசம் ஓராண்டு ஐக்காதனம் முடித்து வந்தால் பங்குள்ள பிரகாரம் பாதி நாடு தருகிறேன் என்று துரியனுடைய கட்டளை 11 வருடங்கள் முடிந்தது விடிந்தால் 12வது வருடம் இந்த 12வது வருடத்தில் எப்படி காலம் கழிப்பது என்று தெரியாமல் அழுது புலம்பி என் அண்ணனை தமையனை அழைக்க என் அண்ணார் கண்ணபெருமான் சொன்னார் வனவாசம் முடித்து வந்தால் பங்குல பிரகாரம் பாதி நாடு என்று சொன்னால் இந்த 12 வருட வனவாசத்திலே நாங்கள் எப்படி காலம் கழிப்பது என்று தெரியாமல் அழுது புலம்பி என் அண்ணனாகப்பட்ட எம்பெருமாள் மாயக்கண்ணை அழைத்து கேட்டோம் அதுக்கு என் அண்ணார் சொன்னார் எப்படி சொன்னார் தெரியுமா அம்மா இந்த ஓராண்டு காலம் நீ காலம் கழிக்க வேண்டும் என்றால் அஸ்தினாபுரம் சென்று வந்தால் மட்டுமே இது முடியும் என்று அன்னார் தமையன் சொல்ல அந்த வார்த்தையை கேட்டு சபதம் முடியும் முன்னே அந்த சண்டாள வாசலுக்கு நான் எப்படி செல்வேன் அன்று பாரா சபையினிலே பத்தினி என்று பாராமல் மானபங்கம் செய்ய நினைத்தார் அப்படி செய்ய நினைத்த பிறகு வனவாசம் செல்லும் பொழுது பாண்டவர் 5 ஆளுக்கு ஒரு சபதம் வைத்தார் இந்த பாஞ்சாலி நானும் ஒரு சபதம் வைத்தேன் என் சபதம் முடியும் முன்னே எப்படி என்ன அந்த சண்டாள வாசலுக்கு நான் போவது அப்படி என்று கேட்கும் பொழுது அம்மா நீ இந்த உருவத்தோடு தானே போகக்கூடாது இதோ நீ கிருஷ்ணா நதிக்கரையில் குளித்து முழுகி எழுந்தால் உனக்கு ஒரு அழகிய குறத்தி வேடம் கிடைக்கும் அந்த குறத்தி ரூபத்தில் சென்று நீ குறி செல்லாயானால் உனக்கு அதாவது தேவையான விதைச்சனல் கிடைக்கும் அதை வைத்து ஓராண்டு காலம் வாழ்வாய் என்று அன்னார் சொன்னார் அப்படி இருந்தாலும் அப்படி நான் தன்னந்தனிமையாக எப்படி என்ன போவது என்று கேட்டேன் அதுக்கு என் அண்ணர் சொன்னார் உன் இளைய கணவனாக விளங்கி வரக்கூடிய சகாதேவனை இளைய கணவனாக விளங்கி வரக்கூடிய சகாதேவனை ஒரு குழந்தையாக மாற்றி அந்த குழந்தையை இடுப்பிலே ஏற்றுக்கொண்டு நீ அதான் குறி சொல்ல நீ அதாவது அஸ்தினாபுரம் போறான்னு சொன்னாரு நான் சாதாரண பொண்ணு நான் போய் குறி சொன்னா மக்களுக்கு ஏற்குமா முடியாது நினைச்சது நினைச்ச மாதிரி சொல்ல முடியுமா கண்டதை கண்டாப்புல சொல்ல முடியுமா நான் சாதாரண பொண்ணு எப்படின்னா நான் குறி சொல்லுவேன்னு கேட்டேன் அதுக்கு எங்க அண்ணார் சொன்னாரு நீ கவலைப்பட வேண்டாமம்மா நீ குறத்தி வேடம் ஏந்து குறக்கூடிய நீ சிரத்தில தலையில ஏற்று உடனே இந்த கண்ணனாகப்பட்ட கரு வண்டாக மாறி அந்த கூடைக்குள்ள அமர்ந்துக்குவேன் நீ குறக்கூட ஏந்தது மட்டும்தான் உனக்கு நினைவு இருக்கும் குறி சொன்னது எல்லாமே இந்த கண்ணன் நான் தான் குறி சொல்லுவேன் நீ கவலைப்பட வேண்டாம் அதனால அஸ்தினாபுரம் சென்று விதைச்சனல் வாங்கிவான்னு சொன்னாரு இது என்ன ஊரு
இது கானகச்சப்பூர். அருவுகட்ட புண்டை. இது அஸ்தனாபுரம் இல்லே? அஸ்தனாபுரம் இல்ல. அரே அஸ்தனாபுரம். இல்ல. அரே கதையில எங்க இருக்குது? காரக்குறிச்சி புதூர். அரே கதையில எங்க இருக்குது? அல்ப புண்டை. கதையில வந்து அஸ்தனாபுரத்துல இருக்குது. அரே ஆனியமலை ஓக்குதுன்னு சொல்லு. ஆனியமலை ஓக்காது என்ன பண்ண? அரே ஆனியமலை பாகு பூரிவாக்க வந்திருக்கு கூப்பிட்டு சொல்லு. அம்மா ஏண்டி? அம்மா அம்மா சொல்லுண்ணா. நான் குறத்தையும் கூட்டிட்டு வந்துட்டோமா? சொல்லியிருந்தா ஒரு நல்ல பொண்ணா பார்த்து நாங்களே கல்யாணம். நான் பேர் சொன்னேன் ஊரா கூத்தாடு போகும்போது இப்படி எடி குறைச்சி கூட்டு வந்துருக்கிறியே எப்படி இப்படி? அப்படிதான் அப்படி பாப்பாத்தம்மா சொல்லிச்சு. நல்ல பொண்ணா 50 வயசு பட்டோத்தா இப்ப உடனே பாஸ் பண்ணி வைக்கிற அப்படி சொல்லி. சரி வேலைக்கு போறோம். ஆமா அம்மா குறத்தி நான் கூட்டு வரல. எங்கடி குறத்தி நான் கூட்டி வந்துருக்கேன் நம்ம நாட்டுல. வந்திருக்கிறாளா? குறி சொல்வாளா? சூப்பரா சொல்றா. வர சொல்லு. ஹேய் அரே ஆனியமோ அரே கும்பிடு கும்பிடு கொடுக்குதம்மா. அவங்க பாஷையில் இப்படிதான் பொச்ச திரும்பி கும்பிடுவாங்க. மன்மதரதிக்கு மேல் வாழ்கின்ற மலைக்குறத்தியே மன்மதரதிக்கு மேல் வாழ்கின்ற மலைக்குறத்திய சொல்வன் கேளா. உனக்கு வேண்டுமான முக்கோ உனக்கு பக்குட தனளிப்பே மனக்குறமாதே. மன்மதர் அதிக்கு மேல் வாழ்கின்ற மலைக்குறத்தியே உன்பதில் தேசம் தன்னை ஊருடன் பேரும் சொல்லி உன்னுடைய நாடு நகரத்தை சொன்னீங்கன்னா உனக்கு வேண்டுமான முத்து பவளம் நான் அளித்தேன். அரே அம்மா நீ தரக்கூடிய முத்து பொருள் பொன் பொருள் வச்சு நான் சோறு திங்கவா முடியும்? நான் கேட்பதை கொடுக்குறேன்னு எனக்கு சத்தியம் பண்ணும். அரே நான் யாரு என்பதெல்லாம் சொல்றேன் சாமி. என்ன வேணும் முதல்ல குறி சொல்லு. வந்தோடனே ஏமாத்திட்டு போலான்னு பாக்கலாம். அரே சொல்றேன் சாமி அவசரப்படாது. பச்சைமலை பவளமலை பரமேச வாழும் மலை கொச்சிமலை குடகுமலை குமரேச வாழும் அரே. அரே வடக்கே வடக்கே வட குண்டாமலையில இருந்து நாங்க வந்திருக்கிறோம் சாமி. சாமி ஊர் என்ன ஊரு? அரே பச்சைமலை பவளமலை பரமேச வாழும் மலை சாமி. அடியே ஓய் உங்க நாடு அதான்? ஆமா அடி ஊரு தேச எந்த ஒரு தேசம் எங்களுக்கு சொல்லும் பொழுது எங்கள் வீட்டிலே உச்சியில் கவுளி சொல்லுது. அப்படி என்றால் இதற்கு ஏதாவது பலன் இருக்குதா? ஓஹோ நான் என் நாடு நகர அப்படி இதோ ஊரு தேசம் என் ஊரு தேசம் உரைக்கும் பொழுது உனக்கு உச்சியிலே கெவிலி சொன்னா என்ன பலன்னு கேக்குற? உச்சியிலே கெவிலி சொன்னா உனக்கு செல்வங்கள் வந்து பெருகுமம்மா. இதுவே சத்தியம். தலைக்குயிரம் கெவிலி சொன்னா தலைக்குயிர கெவிலி சொன்னால் தனங்கள் வந்து உன்னை சேரும். அப்படியா? சாமி மலைக்குறத்திய வீட்டிற்கும்
மார்புக்கு நேரா கவனி சொன்னால் ஆ. அதற்கு என்ன பலன்? அம்மா இந்த மலைப்புறத்தை நான் வீட்டில் நிற்கும் போது நடு வீட்டுல வைக்கிறேன் நானு. அப்படி நிற்கும் போது உன் மார்புக்கு நேரா ஒரு கெவிலி சொல்லுது. அப்படி கெவிலி சொன்னா இந்த நாட்டுல மலை போல செல்வங்கள் எல்லாம் தளராத வந்து சேருன்னு இருக்குதம்மா. ஆமா ஏண்டி கல்யாணமானவங்க ஆண்கள், அந்த கல்யாணமான ஆண்களுக்கு வலது பூஜம் துடித்தால் அவர் நாடாள அரசு பட்டம் பெறுவார் என்று உள்ளது. உன் நாட்டுக்கு அரசன் ஆவார். ஆமா சாமி. சரி சரி. ஆ. அப்படி என்றால் காளையருக்கு இடதுபட்சம் துடித்தால்? அதே காளை இருக்கா? ஆமா. காளை என்றால் கல்யாணம் ஆகாத பசங்க. இப்படி கல்யாணம் ஆகாத பசங்களுக்கு இடது பூஜம் துடித்தா இந்த கையில வாழாத, இந்த வாழ்க்கை வாழாத, அவங்க கைலாசம் போய் சேருவாங்கன்னு இருக்குதம்மா. அப்படியா? ஆமா சாமி. அப்ப பெண்களுக்கு இடதுபட்சம் துடித்தால்? பெண்களுக்கு இடதுபட்சம் துடித்தால் அவங்களுக்கு குழந்தை செல்வம் வந்து சேருன்னு இருக்குது. கல்யாணமாகி ரொம்ப நாளா குழந்தை இல்லாதவங்களுக்கு இந்த வலதுபூஜம் துடித்தால் கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை பாக்கிய கூடி சீக்கிரம் கிடைக்கணும் இருக்குது. மங்கையருக்கு வலதுபட்சம் துடித்தால்? மங்கையர்னா கல்யாணம் ஆகாத பெண்கள். அப்படி கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு வலதுபூஜம் துடித்தால் அவர் கல்யாணம் சீக்கிரமா கல்யாணம் கை கூடுன்னு இருக்குதம்மா. மனம் போல் வாழ்க்கை உண்டாகும். ஆமா, மனம் போல வாழ்க்கை உண்டாகும். இதெல்லாம் நடக்காது. கேளுங்காயா, வீட்டுல அந்த காலண்டர் இருக்கும்ல, அந்த பள்ளி சாயத்துல பாத்துட்டு வந்து இவனுக்கு சொல்லி கொடுக்குறான். இது கூட எனக்கு தெரியாதடி. அரே என்ன சாமி இவன் நேரம் கேக்குறது கேட்டு போட்டு பஞ்சாங்க புக்கு பார்த்து படிச்சு சொல்றது நியாயமா? நான் நம்ப மாட்டேன். இதெல்லாம் நமக்கே தெரியாதா? இதெல்லாம் சொல்லக்கூடாது. நான் என்ன பத்தி ஏன் உங்க பிறப்பு வரலாறு சொன்னீங்கன்னா உண்மையில ஒத்துக்கிறேன். ஓஹோ, நீ யாரு, உன் வரலாறு என்னங்கிறது அப்பா உள்ள நீ யாரு, உன் பிறப்பு வளர்ப்பு என்னன்னு சொன்னா நான் சொல்வதெல்லாம் உண்மைன்னு ஒத்துக்கிறேன். ஆமா, அதுக்கு முன்னாடி அம்மா பத்தட்டி நாலு மாச்சே ஓரம்மையே ஊரூரா சுத்தின குறி பாக்குறதுக்கு யாருடைய குறி ஒழுங்கா கூட, அதாவது யாரு குறி கேட்க வரல என்கிட்ட. அதனால 18 மாச்சு என் குழந்தை பசி அழுகுறாமா, என் குழந்தையோட பசிய தீரு, உனக்கு நான் நிதானமா குறி சொல்லி வரேன். பாருடி வந்தோன்னு கூலி கேக்குறான், அதெல்லாம் முடியாது. உன் குழந்தை பத்தி நான் தீர்க்கிறேன். குறி சொன்னீங்கன்னா நான் உடனே தீர்க்கிறேன். பச்சை பிள்ளைக்கு பால் கேட்டா கொடுக்க மாட்டேங்கிற என்ன சம்பள கல்யாணம். சரி அம்மா, சரி நான் உன் குறிய சொல்றேன் நானு. சரி அரே நீ கேட்டுட்டு எனக்கு கூலி கொடுதியோ. கூலிடி? ஆ சாமி. அரே சாமி, அதுக்கு முன்னாடி அதாவது குறி உரைக்கிற மாதிரி இருந்தா உன் குழந்தைய இவன் என் குறக்கோரில் வந்து உட்காரணும் சாமி. அதனால என்ன பண்ணும்? அரே என் குழந்தைய எங்க ஜக்கமால நோக்கணும். கோமாளி எங்கடா போயிட்டாடே? அரே எங்க குழந்தைய வைத்தவன நோக்குது. அரே பார்த்து பத்திரமா பிடிச்சுக்கோ. கப்புன்னு சாமி வந்து பிடிச்சு அழுத்துக்கு எங்களை. ஆமா சாமி. இந்த கங்கா பவானி தாயே அம்மா வாவா ஒடியா ஒடியா தாயே அம்மா கிட்டி பெற்ற காளி தேவி
அவளை பிடிக்கல என்ன வந்து பிடிக்கிற என்னால ஜெர்மனி ஆளு சாமி அரே எனக்கு சாமி வர புடினா நீ அந்த அம்மால போடி தான் இந்த அம்மாவுக்கு சாமி சாமி வரும்னு நினைச்சுக்கிட்டேன். அரே இந்த அம்மாளுக்கு ஒரு முந்திரி கேக் வாங்கி கொடுத்தா அவளே படுத்துருப்பா. நைட் ஒரு பையன் வாங்கிட்டு சொன்னா மிச்சம் அவ படுக்காம இருந்திருப்பா, அதனால வாங்கிட்டு வரல. அம்மா கூட சூழருதம்மா குலதெய்வம் வந்ததம்மா அம்மா கூட சூழருதம்மா குலதெய்வம் வந்ததம்மா அந்த பந்தரிசியாகத்தில அம்மையே பெண்ணாகி பிறந்தாய் நீ பிறந்தாய் உன்னால் கூட பிறந்ததொரு தங்கையால சுமந்திரையா அம்மா கூட பிறந்ததொரு தங்கையால சுமந்தரையா அந்த அத்திமுகமானே எங்கள் அரவக்கொடி துரியமல்லே அம்மா அப்படியே உட்காரு. கடைசியா அதாவது இந்த தானியத்தை அரிசி வாங்கிட்டு போய் நீங்க வீட்டுல வச்சீங்கன்னா, குறி சொன்னதுக்கு அப்புறமேட்டு குடத்தை கையால் அரிசி தருவாங்க. இந்த அரிசி வாங்கிட்டு போய் வீட்டுல வச்சீங்கன்னா உங்களுக்கு சாவர வரைக்கும் அன்னம் குறையாத, அன்னத்துக்கு உங்களுக்கு குறை இல்லாத இருக்குமாமா. அதனால உட்காருங்க, ஒரு 1/4 மணி நேரம் உட்காருங்க. கடைசியா அந்த அரிசி வாங்கிட்டு போவாங்க. எல்லாம் அமைதியா உட்காருங்க. அப்படியே ஒரு அக்கா உட்கார வச்சிருந்தாக்கா வீட்டுக்கு போயிடுச்சு அப்படின்னு. வரும் அந்த அக்கா. அம்மா, வர்க்கரிசி யாகத்திலே நீங்கள் இருவர் பிறந்தீர்கள். யார் யார் தெரியுமா? முதலாக பானபூதி பெருந்துருவா நீ பிறந்த. பாடக்கூதி பெருந்துருவாங்க. பானுமதி அவங்க பேச்சாம கமெண்ட். அதே இரண்டாவது உன் தங்கையாகப்பட்ட சுபத்திரை பிறந்தாள். ஆமா. அப்படி இருவர் பிறந்து ஒருவரிடத்திலே ஒருவர் ஒப்படைக்க, கண்ணனிடத்திலே சுபத்திரை ஒப்படைத்த கண்ணடே சப்படு புடுக்க கமெண்ட்ன்றே. பலராமரிடத்திலே உன்னை ஒப்படைத்தார். சரி, அப்படி உன்னை ஒப்படைத்து, அரே அம்மா நல்லா கேட்டுக்கோ, உனக்கு அஸ்தினாபுரத்தை ஆண்டு வரக்கூடிய துரிய மன்னனை உன்னை திருமணம் செய்தார். உண்டா இல்லையா? அரே பொட்டினா பொட்டின்னு சொல்லி ஏண்டி என் புருஷன் கல்யாணம் பண்ண விஷயம், அஸ்தனாபுரம் வந்த விஷயம் ஊர் உலகத்துக்கே தெரியும். இவனுமே தெரியாத மாதிரி நக்கா கேட்டாக்க நைட்டு சொல்லுங்க பேர் பெருந்துரு. எங்க அக்கா கூட தெரியும். ஏக்கா தெரிஞ்ச விஷயம் சொல்லி என்னக்கா பண்றது? இவ்வளவு குறத்தியாமா? அரே சாமி, அப்ப நான் சொன்னது நம்பிக்கை இல்லை. இல்ல, அரே உனக்கு தெரியாத விஷயத்தை சொல்லுட்டா. ஊருக்குள்ள வரும்போது கேட்டிருப்பேன். அரே உனக்கு மட்டும் இல்ல, இந்த ஊரு உலகத்துக்கே தெரியாத விஷயத்தை நான் சொல்லிட்டா. சொல்லிடி பாக்கலாம். அரே உனக்கு எத்தனை புருஷன்? ஒரு புருஷன். ஆமா. ஆமா. ஆனா உங்க மக்களுக்கு தெரிஞ்சதுக்கு ஒரு புருஷன். அரே ஆனா உனக்கு 2 புருஷன். எப்படி எப்படின்னு கேக்குறேன்? அரே இந்த பாண்டவருக்கு, அதாவது பாண்டவருடைய கொடி என்ன? அனுமந்த கொடி. ஆமா. யார் அந்த அனுமந்தன் ஒரு நினைச்சு ஒரு கொடி கண்ணன் பெருமான் கொடுத்தா அந்த அனுமந்த கொடி. ஆனா உன் கணவருக்கு கொடிங்கிறது இல்ல, உன் புருஷனுக்கு கொடி இல்லை. கொடியே இல்ல. கொடி மேல பறக்கிற கொடி. அதான் இல்லை சாமி. அரே ஊரு உலகமெல்லாம் அலைஞ்சா அந்த கொடியை தேடி. ஆமா. நமக்கு என்ன எதை நம்ம கொடியா வைக்கதான் அலையும் பொழுது ஒரு கானகத்துல ஒரு அரவான் என்று சொல்லக்கூடிய பாம்பு. ஆமா. அந்த பாம்பு என்ன துரியோதனா உலகமே சுத்திரே என்ன காரணம் கேட்க, பாண்டவருக்கு அனுமந்த கொடி, எனக்கு கொடியிடுவது இல்லைன்னு சொன்ன உடனேயும் நான் அரவமே உனக்கு கொடியாக வருகிறேன்னு சொன்னேன். அப்படி நீ வரதா இருந்தா ஒரு நிபந்தனை யாரு? பாம்பு கேக்குது. நான் அரவ கொடியா வரேன், அப்படி வருவதா இருந்தா ஒரு நிபந்தனை. பாம்பு சொல்லுது. அப்படி பாம்பு கேட்ட உடனே சாமி, அரே நீ பொண்டாட்டி விடாத, தரன்னு மட்டும் ஒரு வார்த்தை சொல்லுன்னு பாம்பு கேட்க. ஆமா. சரி, தரதுனால எனக்கு கெட்ட போயிடுறேன் என் பொண்டாட்டி அப்படின்னு பாம்பு தரன்னு சொல்லிடுது. அதுக்கப்புறமேட்டு அரே இன்னும் பாரு, இன்னுமே சாமி நீ கல்யாணம் பண்ணி இத்தனை வருஷத்துல அரே நீயும் உன் புருஷனும் கட்டி பிடிக்கும் போது அரே அந்த பாம்பு படம் எடுத்து 2 பேத்துக்கு நடுவுல படுத்துக்கும். இவளுக்கு எப்படி தெரியும்? அரே பாம்பு படம் எடுக்குது உங்க 2 குழந்தை பிறந்தது உன் புருஷனுக்கு இல்லையா, அந்த பாம்புக்கு பிறந்தது. கடவுளே. உங்களுக்கு எது தெரியும்? மந்திரம் வச்சிருக்கிற அடி. அரே உண்டா இல்லையா? அரே உண்டா இல்லையான்னு சொல்லு. எல்லாமே உண்மைதான். ஜூஸ் குடிச்சு போட்டு வைத்தியால போறது எனக்கு தெரியும். அரே சாமி, யாரு கொடுத்து? அரே இல்லையே சாமி, நீ ஒரு நாளைக்கு ஜூஸ் குடிக்கல, அந்த ஆள் மந்திரம் போட்டுக்கிட்டே இருந்தது. அதனால
இதெல்லாம் உண்மைதான். நீ பார்த்தபடி சொல்றா. அது கண்டது கண்டது மாதிரி சொல்லுவா, கண்டாரவனுக்கு ஒருத்தி. அதுக்கு மேல சொல்லு. நாடு கிடைக்குமா கிடைக்காதா? அரே என்ன நினைக்கிறே? ஏண்டி அரே உன் கனவு புருஷன் நல்லவன் நினைக்கிறியா? ஏன் புருஷன் நல்லவன் அரே நாட்டுக்காக ஆசைப்பட்டான், நகரத்துக்காக ஆசைப்பட்டான். அதாவது பங்காளி என்று பாராமல், உடன் பிறந்த தமையன்மார்கள் என்று பாராமல் செய்யாத பாவங்களை செய்தான். ஆமா. தூக்கிட்டு விடுறா போறது. ஏத்து பத்தி நீ எடுத்துவிய. அரே சாமி, அரே நடக்கும் வழியிலே நச்சுமுளை நட்டு வைத்தான், போகும் வழியிலே பொய்க்குழி வெட்டி வைத்தான். உண்ணுகின்ற சைலன்ஸ் உண்ணுகின்ற சாதத்தில் விஷத்தை கலந்து வைத்தான். பாண்டவர் ஐவரை கொல்ல வேணும்னு அரக்கனால் மாளிகை கட்டி ஐவரை கொல்ல நினைத்தான். அதெல்லாம் கொல்ல முடியாம வாரணாவயத்துல பாண்டவர் இருப்பதை தெரிந்து பாஞ்சாலியை திருமணம் செய்து நாடெடுத்து வைத்தான், கால் எடுத்து வைத்தான். தருமர் பாண்ட தம்பிடே பேசாதக்கான ஒரு புலவுல போயிட்டு இருக்கிறேன் நான் மறந்து போயிடுவேன். அப்படி பாண்டவர் ஐவரும் பாஞ்சாலி 6 பேர் அஸ்தினாபுரத்துல கால் எடுத்து வச்சாங்க. அது காலடி எடுத்து வச்ச உடனே அரே பாண்டவர்கள் இறந்து விட்டார் என்று சொல்லி துரியனுக்கு நாங்கள் நாட்டை பட்டம் கட்டி விட்டோம். இருண்ட காண்டாவனத்தை காட்டினார் திருதராட்டிய மன்னன். இந்த மக்களுக்கு அவன் நன்மை செய்து வருகிறான், அவன் நலமாக இருக்கக்கூடாது என்று மனதிலே வஞ்சகத்தை வைத்து அதாவது மணிமண்டபம் கட்ட வேண்டும் என்று சொல்லி தந்திர மார்க்கமாக அழைத்து வந்தான் எங்கே அஸ்தினாபுரம் பாண்டவர்களை. சமையல் செய்வதற்கு காலதாமதம் ஆகும் என்று சொல்லி பங்குநாள் பகடையாள வைத்தான் தருமன். சகனியை முன்ன வைத்து உண்டா இல்லையா? சகனியை முன்னை வைத்து பகடை ஆடும் பொழுது பகடையிலே நாடு நகரம் நவநீத செங்கோல் அனைத்துமே உப்பு சட்டி உரைய அனைத்தும் பகடையில் தோற்றான் தருமன். உண்டா இல்லையா? ஆமா உண்மைதான். தோற்றது மட்டும் இல்லாமல் மனைவி என்று பாராமல் பாஞ்சாலியும் பகடையிலே தோற்றார். அதற்கு பிறகு பத்தினி பாஞ்சாலி என்று பாராமல் தம்பியாகப்பட்ட துர்ச்சோதனை அழைத்து வந்து இதோ ஒரு பெண் என்று பாராம, அவள் பத்தினி என்று பாராமல், ஐவருக்கு தேவி என்று பாராம அவன் சிகையை பிடித்து தரத்தரவென்று இழுத்து வந்தான் சண்டாள துர்ச்சோதனன். அவள் பெண்ணாகப்பட்டவள் மாதவிடாய் ஆகும் நேரத்திலே அப்படி பெண் என்று பாராமல் சற்றும் இரக்கம் இல்லாமல் தலையை பிடித்து முடியை பிடித்து தரத்தரவென்று இழுத்து வந்தார் பாரா சபையிலே. அவன் மானபங்க செய்ய நினைத்தான், அவன் துயிலை உரிந்து மானபங்க செய்ய நினைத்தார் துர்ச்சோதனன். ஆனா அந்த தாய் பத்தினி பாஞ்சாலியோட பெரு விரல கூட பார்க்க முடியல அந்த கௌரவர்களால. உள்ள வந்து பார்த்தா பொண்டாட்டிக்கு நீங்க 100 பேர் அம்மனத்தோடு முழு பூத்த நிக்கிறீங்க. அதற்கு பிறகு பங்குள்ள பிரகாரம் பாதி நாடு வேண்டும் என்றால் 12 வருட வனவாசம், ஓராண்டு ஐக்காதவன பங்குள்ள பிரகாரம் பாதி நாடு வேண்டும் என்றால் வனவாசங்களை முடித்து வந்தால் உங்களுக்கு பங்குள்ள பிரகாரம் பாதி நாடு என்று பெரியவர்கள் கட்டளை. அப்பையும் துரியோதன நாடு தரன்னு சொல்லு தரலன்னு சொல்லல, தலையை மட்டும் அசைத்து அமர்ந்திருந்தான். கேட்டுக்கோ சாமி, ஒரு முதவானம் 2வது வனம் 3வது வனம் 11 வனங்கள் முடித்தார். முடிந்தால் 12 வனம் முடிப்பார்கள், 13வது ஐக்காத வனமும் முடிப்பாங்க. பங்குள்ள பிரகாரம் பாதி நாடு கேட்க வருவான் பாண்டவர்கள் ஐவரும் வருவாங்க. ஆனா நாடு தருவான்னு நினைக்கிறியா? நாடு ஒரு பொழுது தரமாட்டான். அதானா இவ எப்படியாப்பட்ட பொம்பளை இவதான் புருஷன் மட்டும் அடுத்த புருஷனுக்கு முந்தானி விரிக்கிறாள் சிவ. அரே சாமி, அப்படி இந்த அஸ்தினாபுரத்திற்குரிய மண்ணை 3 உருண்டையாக்கி எடுத்து முழுங்கி செத்தாலும் சாவானே தவிர பாண்டவருக்கு மண் கொடுக்க மாட்டான். அப்புறம் உன் புருஷன். அதனால பாண்டவர்கள் பார்ப்பாங்க, இந்த உலகத்தை ஆண்டு வரக்கூடிய உலக பரமாத்மா வழங்கக்கூடிய மாயக்கண்ணனை முன்னை வைத்து 18 பாரத போர் உட்படும். அந்த பாரத போரிலே 18 நாள் சண்டையிலே உன் பிள்ளைமார்கள் அனைவரும் சாவாங்க, உன் புரசமாருங்க எல்லாம் சாவாங்க. அம்மாவாசனைக்கு ஊடு வலிச்சா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி உன் ஊடே வலிச்சூடா போகுது. என்னால எதுக்குள்ள ஓலோடு திறக்க வீட்டுல ஒருத்தி குறத்தி வந்தா போனா போன்னு சொல்லி வீட்டுக்குள்ள சும்மா இருக்கிற சொல்லி குறத்தி வச்சு குறி பார்த்ததுக்கு புருஷமார்கள் செத்து போயிருவாங்க. வலிச்சு விட எப்படி அது மாதிரி ஊடே வலிச்சு விடாது போயிரு சொல்லிட்டு போயிட்டு அத்தை எடுத்துட்டு வாடி எங்க அத்தை கூப்பிடாங்க வாடி நாதேரி பொண்ணு அப்படி வாழ தேவையான
நாதேர் மட்டும் எவன் சொன்னவா தட்டமா பொறுமை தட்டமா வச்சிரு கை ஓட்டு இவங்க மாமையா ஒரு பெரிய பொம்பளை காந்தாரியத்தை தூக்கிட்டு போட நாத்து போட்டு போட்டேன் போட்டு கூப்பிடுறாங்க ஏன் சாமி அவ பொப்பு புளி திரும்ப எங்க அத்தை குறி பாருடி அரே உங்க அத்தை கூதி பாக்கணும் குறி பாருங்க கூடி பார்க்காத கூறு சொல்லல அரே சாமி கை வா சாமி உன்னோட கதை எல்லாத்துக்கும் தெரியும் ஆனா இவ அந்த காலத்து பொம்பளை இந்த கிழவியோட கதை யாருக்குமே தெரியாது ஆனா நாதேர் பண்ண கேட்டு கை வைக்கிற கை ஓடிச்சு போல தேவரே புண்டை பொம்பளையா வித குப்பத்துல சேரியில வர விளையாடுறோம் நாடகம் கூட இவ பஸ் ஸ்டாண்டுக்காரக்கு தெரியாது வெத்தனக்கார பொம்பளை இப்படி இவளோட வாழ்க்கை வரலாறு யாருக்குமே தெரியாது அதனால வாழ்க்கை வரலாறு தெரியும்னு சொல்றேன் அரே அம்மா உட்காரு நீ பொம்பளை உட்காரு. பருப்பு குழம்பு திங்காத கேக்குறியா ஜென்ரேட் ஒரு மாதிரி டப்ப 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 வீட்டுல பால் காய வச்சிருக்கிறேன் அந்த அடுப்பு பார்த்துட்டு வா. நான் இங்கதான் இருப்பேன் நான் கேட்பேன் போட மூடிக்கிட்டு உள்ள நான் குறத்துக்கிட்டு குறி பேசிட்டு பாக்குறேன் என்ன நோண்டி எடுக்கிறது வெளியே நீங்க நல்லபடியா பார்த்து சொல்லு அரே கை நீட்டு ஏதோ சொன்னா கூப்பிட நீ உள்ள அங்க பால் வச்சிருக்கிற போய் பாத்துக்கலாம் குழம்பு கதார தேசமாளோ கதாரி உந்தன் பேரா குடி பிறந்தாலோரே அண்ணன் தம்பி 105 அம்மா மலை மலை மூடிட்ட மண்டா போற திரதலாட்டியே அட்டுக்கடா மலையிட்ட ஓரம்மையே ஓராட்டியே அம்மா படத்தை தவச்சினீரே ஓரம்மையே அரே அம்மா நல்லா சொல்றேன் கேட்டுக்கோ உன்னோட வரலாறு இந்த உலகத்துல யாருக்கு தெரியாது ஏன்னா நீ அந்த காலத்து பொம்பளை நான் அந்த காலத்து பொம்பளை என்ன பார்த்தா அவனுக்கும் தெரியும் நல்லா சொல்றேன் கேட்டுக்கோ அரே காந்தார தேசத்தை ஆண்டு வரக்கூடிய உன் பெயரோ காந்தாரி ஆமா உண்டா இல்லையா என் மருமக சொல்லிட்டு போனானா இல்லே சாமி அரே உன் கூட பிறந்தவங்க அண்ணன் தம்பி மொத்தம் 105 பேரு இதெல்லாம் என் மருமக சொல்லிருப்பான்னு நினைக்கிறேன் அரே திருதராட்டி மன்னனை திருமணம் செய்து 101 பிள்ளைகளை பெற்றெடுத்தாய் ஆமா உண்டா இல்லையா நெசந்த கை நீட்டு வேற பாரு பார்க்கலாம் இதெல்லாம் சொல்லிருப்பான் மருமக மீதி விஷயத்தை சொல்லு பார்க்கலாம் இவன் மருமவளுக்கு 2 புருஷன் அரே உனக்கு 3 புருஷன் அட மூடிட்டு இல்ல அவன் வந்துட போறான் அவன் வந்துருவா அரே ராமசாமி என்னத்த மூணு மூணுனாங்க என்னோட மூணு இட்லி அங்க வச்சிருக்கிறேன் அந்த அசாலியில போன தூக்கிட்டு போ பொட்டை மூடிட்டு போகல பால் கொஞ்சம் வரலத்த அரே இங்க வா சாமி அரே உனக்கு 3 புருஷன் உண்டா இல்லையா அது எனக்கு தெரியுது வெளியே சொல்லாத ஏன்கிட்ட சொல்ல மருமக வந்து பயன்கிட்ட சொல்லிவிடுவேன் அரே கை நீட்டு எப்படி தெரியுமா உனக்கு 3 புருஷன் கை நீட்டு அரே சாமி நீ பிறந்த நேரம் நல்ல நேரம் ஆனா நீ வயசுக்கு வந்த நேரம் ஆகாத நேரத்துல வயசுக்கு வந்து அரே சாமி ஆகாத நேரத்திலே மூல நட்சத்திர வயசுக்கு வந்து நெசந்த வயசுக்கு வந்த உடனேயும் உன் பஞ்சாங்கம் போய் பார்த்தாங்க உன் கழுத்துல யாரு தாலி கட்டுறாங்களோ அந்த தாலி கட்டுனது யாரா இருந்தாலும் அவன் தலை 1000 சுக்குநூறா வெடித்து போகணும்னு உண்டா இல்லையா நெசந்த அரே நாடெங்கு தெரிஞ்சாங்க உனக்கு கல்யாணம் பண்ண எந்த மணமகனும் வரல எவனும் வரல அதனால என்ன செஞ்சாங்க அரே அதனால ஒரு ஆட்டுக்கடையை கூட்டிட்டு வந்து அரே உன் கழுத்துல முத தாலி கட்ட வச்சாங்க உண்டா இல்லையா நெசந்த அரே தாலி கட்டின ஆட்டுக்கடை உன் கழுத்துல தாலி கட்டின அடுத்த மறு நிமிஷமே அரே அந்த ஆட்டுக்கடை தலை சுக்குநூறா வெடிச்சு போச்சு யார் தலை வெடிச்சது யார் தலை வெடிக்கல பட்டாசக்கு வெடிச்சுக்கிட்டு இருக்கிற தலை வெடிக்கல பொட்டை போட்டுக்கிட்டாங்க இல்லத்த எனக்கு ஒரு சந்தேகம் என்ன சந்தேகம்
பால் சக்கரை போடணுமா? பால் சக்கரை போடாது, உப்பு போடு. ஆடேரி முண்டா. எதுல போடலான்னு இருக்கிற? பால் வச்சுட்டாயா? பால் வச்சுட்டு இல்ல, பால் வச்சு டீத்தூள் கொட்டிக்கிட்டு வர்றேன். சொரக்காய் குழம்பு சொல்லு. சொரக்காய் குழம்பு. பாலை வச்சு காய வச்சுட்டு அவத்துக்குள்ள உக்காரு. காய எடுத்துக்கிட்டு உட்காருங்க. வந்தீங்கன்னா மயத்தை அடுத்துக்குள்ள தேவடியா முண்டைய ஓடி குட்டி போய் சொல்லு. நான் வர சொல்லும் போது வரோட்டி வெளியே. அரே அம்மா, அதுக்கப்புறமா அந்த ஆட்டுக்கடாய் தாலி கட்டி அந்த சாங்கீதத்தை தோசத்தை கழிச்சாங்க. அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க? அஸ்தினாபுரத்தை ஆண்டு வரக்கூடிய யார் மூவர்கள் யார் யார் தெரியுமா? பாண்டுபத்திர மகாராஜன், திருதராஷ்டிரிய மன்னன், விதுரன். அப்படி 3 மன்னர்கள். அதுல முதல் மன்னனாக விளங்கி வரக்கூடிய கண்ணேத்திரம் தெரியாத திருதராஷ்டிரியை உனக்கு திருமணம் செய்து வைத்தாங்க. அப்படி திருமணம் செய்து வைத்து நீ கல்யாணம் செஞ்ச புது பொண்ணா நீ தோழிமார்கள் அழைத்துக் கொண்டு நீ அதான் விளையாட சென்றிருந்தாய். தண்ணி எடுத்தார ஆத்தங்கரை போகும் பொழுது மழையான மழை பெய்து, பேயாத மழை பெய்து, இடியாத இடி இடித்து மழையா